காய் பழம் விதையில் அங்கே வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே மருந்து தான். ஸோ நம்ம ஊரில் அந்த கசப்பு சுவை காரணமான மர்கோசின் அண்ட் நீமின் இதுதான் வந்து அதிகமாக அந்த மருந்துக்கு இப்போ இதாக இருக்குது. என்ன காரணம்னா இதில் வேறு எந்த மைக்ரோப்பும் வராது, எந்த மைக்ரோப்ஸும் இதில் வளர முடியாது. அந்த மர்கோசின் வந்து அதை காலி பண்ணி விட்ருது. ஸோ அது நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நோய் வந்திருக்கு, மைக்ரோப்ஸ் நோயாக இருந்தால், முக்கியமாக மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இலையை பறைச்சி பத்து போடுறதுனாலையோ அல்லது உள்ளுக்கு சாப்பிட்றதுனாலையோ நம்ம அதை மருந்தாக்கிக்கலாம். வேப்பிலையை அரைக்கும் போது அதோடு சேர்த்து மஞ்சளை சேர்த்து அரைச்சாச்சு அப்படின்னா அது டபுள் ஆயிடுது. எஃபெக்ட் வந்து டபுள். ஏற்கனவே அது ஆன்டிசெப்டிக் மஞ்சள். இப்போ ரெண்டு சேரும்போது அதனுடைய எஃபெக்ட் வந்து அதிகமாகுது. அப்போ புண்ணு இந்த மாதிரி விஷயங்களோ அல்லது வீக்கம், அடிபட்ட வீக்கம், அல்லது உள்ளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, நம்ம வைரல் இன்ஃபெக்ஷன் வருது. வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு முக்கியமான மருந்து வேப்பை தான். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஊரில் அம்மன் சாமியை டிஃபைன் பண்ணுறது இதை வச்சு தான். இல்லை சார், அம்மன் நோய் வந்துருச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக வேப்பிலையோடு ரிலேட்டட் நிறைய பார்க்கலாம். அது புண்ணுக்கு போடுறதும் சரி, அதை எடுத்து குளிப்பாட்டுறது, அதை தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை எடுத்து குளிப்பாட்டுறதும் சரி, வேப்பிலை படுக்க போடுறதும் சரி, இப்படி பல்வேறு விஷயங்களை இதை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நம்ம ஊரில் நம்மளாக சேர்ந்து போச்சு. ஈவன் அது நோய்க்கு பயன்படுறதுனால சாமியாக கூட மாறி போச்சு. இப்போ நிறைய இடங்களில் மக்கள் வந்து இதை வந்து மனுஷனாகவே கருதி அவர் மனுஷன் மாதிரியே நினச்சி கீழே பாவடெல்லாம் கட்டி விட்ருப்பாங்க இல்லையா, பெண் தெய்வம் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த வேலையை பார்த்து வச்சுருப்பாங்க மக்கள், நம்ம ஆளுங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம், அது செஞ்சுருப்பாங்க. இது நம்ம வந்து அவங்கள சாமின்னு நம்ம சொல்கிறத நம்ம கூட இருக்கிற ஒருத்தராகவே நம்ம பாவிச்சிடறோம். ஸோ அதனால் வருகிற ஒரு இது வந்து வேரில் நிறைய கெமிக்கல் இருக்குது, வேரில் நிறைய மர்கோசின் இருக்கிறதுனால உங்களுக்கு கசப்பு அதிகமாக இருக்கும். வேரில் அதுக்கப்புறம் மேலே இலை, கொழுந்து, அப்புறம் விதை, அங்கே வரைக்கும் போயிருது. ஸோ வேப்பம் பட்டை வந்து நல்லா முருங்கைப்பட்டையோடு அரைச்சி கொடுத்தாச்சுன்னா நல்ல எமெட்டிக், வாந்தி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 2 நிமிஷத்தில் வாந்தி ஆயிரும். எவ்வளோ பெரிய விஷம் குடித்தாங்கன்னா இப்போ இது பட்டையை அரைச்சி ஊற்றினோம்னா விஷம் வெளியில் கக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எமெட்டிக்காக பயன்படுது, புண்ணுக்கு இதாக பயன்படுது, இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. இந்த சூப்பரேட்டட் ஊன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அழுகி போன புண்ணு, நிறையா புழு வச்சு அந்த மாதிரி புண்ணெல்லாம் இருந்ததுன்னா இதை பண்ணி போட்டால் சரியாகுது. முதுமலையில் வந்து யானைக்கு கால் நகங்களுக்கு இடையில் அந்த போய் முட்டையிட்டு புழு மகட் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு வந்து வேப்ப எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க, இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. போனீங்கன்னா பார்க்கலாம், இப்போ ரெஸ்ட்டில் இருக்கிற அந்த யானைக்கு வேப்பெண்ணெயை காலில் புறம் அடித்து விட்டே போவாங்க. ஒரு சின்ன துணியில் நினச்சி அடிப்பாங்க, ஃபுல்லாக காலில் இது வரைக்கும் அடித்து விட்ருவாங்க. ஏன்னா அங்கே வந்து உட்காராது அப்படிங்கிறது. ஸோ அப்போ இன்செக்ட் ரிப்பலண்டாகவும் பயன்படுது. ஸோ இப்படி பல்வேறு விதத்தில் பயன்படுது. வேப்பிலையை அதிகமாக சாப்பிட்டாச்சுன்னா எதிர்ப்பு சக்தி கூடுது. நான் எங்கள் வாத்தியார் ஒருத்தரை சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. அவருக்கு வேப்பிலை ரொம்ப பிடிக்கும், அவர் வாட்டி சாப்பிட்டே தெரிவார். எங்கே வேணாலும் ஒரு பெரிய கிளையை உடச்சி வீட்டுக்கு போகிறவங்களே சாப்பிட்டு முடிச்சிருவார் வேப்ப மரத்தை. அவர் ஒரு நாள் அவர் என்கிட்ட சொன்னார், 2 தடவை நாய் கடிச்சது ஒன்றுமே ஆகலை அப்படின்னு. அடுத்த கேள்வி என்னோட கேள்வி, அப்போ நாய்க்கு என்னாச்சு சார் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தியை கூட்டுது. உங்களுக்கு வந்து ரேபிஸே வராத அளவுக்கு பார்த்துக்குது. இப்போ வேப்பங்குழந்தை பொறுத்தளவில் ஒரு 40 வயசு 50 வயசு ஆகி குழந்தை பெற்றுக்கிட்டவங்க டெய்லி கூட எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். குழந்தை பிறப்பு இல்லாதவர்கள் தொடர்ந்து 48 வேப்பங்குழந்தை சாப்பிட்டா அந்த ஆண்மை தன்மையை குறைச்சிரும், பெண்மை தன்மையை குறைச்சிரும், குழந்தை பிறக்கிறது கஷ்டம். ஸோ இதெல்லாம் டெட் செல்ஸ். இது ஆக்சுவலாக மேலே பட்டையை நீங்கள் பார்க்குறீங்க இல்லை, டெட் செல்ஸ். ஸோ இது முடிஞ்சு உள்ளேருந்து புது பட்டைகள் உருவாகி வெளியில் வரும்போது வெளியில் உள்ள பட்டைகளுக்கு வாட்டர் கண்டக்ஷன் கட் ஆகி இந்த மாதிரி காஞ்சி இது மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ இதை வெளியில் இது தள்ளிகிட்டே இருக்கும், இது விழுந்துரும், கீழே கிடக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, புது இது வந்துகிட்டே இருக்கும். கரையான் சாப்பிடாது. நீங்கள் மரத்தை கடிக்க பார்த்துருக்கீங்களா? போவேன். வேப்பமரத்தில் இருக்கா, ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வெளியில் வேப்ப மரம், தேக்கு மரம் இதெல்லாம் வந்து கரையை அரிக்காதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கரையை அரிக்காமல் உள்ளே வந்து அந்த கெமிக்கல் வந்து அதுக்கு பிடிக்காது, அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியாது, அதனால் சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. எனிவே ரீசெண்டாக வந்து ஜெசிபல்னு ஒரு பட்டர்ஃப்ளை, அந்த பட்டர்ஃப்ளை வந்து இதோட அந்த புல்லுருவி ஒன்று இல்லைங்க சார், அந்த என்ன ஃபால்கேட்டா அந்த இதில் தான் எக் லே பண்ணுதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கேரளாவில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, வேப்ப மரத்துலேயே வந்து அந்த ஜெசிபல் பட்டர்ஃப்ளை வந்து எக் லே பண்ணுது அப்படின்ட்டு. ரீசெண்ட் யூஸ்வலாக எந்த பட்டர்ஃப்ளையும் எக் லே பண்ணாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது இப்போது ஜெசிபல் வந்து கன்ஃபார்மாக பண்ணுதுன்னு உறுதி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வேப்ப மரத்தில் 100 வருஷம் கடந்த வேப்ப மரங்களினுடைய தன்மையே தனி. அதில் இருக்கக்கூடிய வேப்பம் பட்டை எடுத்து நல்லா காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாலே எந்த நோயும் வராது. தீர்க்க ஆயுசாக இருக்கக்கூடிய ஒரு காயக்கல்ப மருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆறாத சுகர் புண்ணு இருக்குது பார்த்தீங்களா, வேப்ப முத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குல்ல, வேப்ப முத்தை உடச்சிங்கன்னா உள்ளே ஒன்று இருக்கும், அதை வேப்பெண்ணெயில் லேசாக வதக்கி நல்லா இது பண்ணி அதை புண்ணுக்கு மேலே போட்டிங்கன்னா ஆறாத எந்த சுகர் புண்ணுனாலும் ஆறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தோல் வியாதிகளுக்கு இது நல்ல ஒரு எதிரி. இப்போது அதே மாதிரி குப்பைமேனி, பூனை வணங்கின்னு பேர் அதுக்கு உண்டு. பூனை வணங்குமா, அந்த குப்பைமேனி இலை, இந்த வேப்பலை, கொஞ்சம் ஒரு உப்பு,
கொஞ்சம் மஞ்சள் வச்சு அரைச்சி இந்த அரிப்பு சொறி சிரங்கு இதுகளுக்கெல்லாம் போட்டிங்கன்னா 3 நாளில் வந்து உங்களுக்கு தோல் வியாதிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வேம்பு மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் எதுவும் கிடையாது. இப்போ கொரோனா டயத்தில் வந்து கொரோனா மருந்துகள் தயாரித்த நாட்டு மருத்துவர்கள் பூராமே இந்த வேம்பையும் அதில் சேர்க்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கோயம்புத்தூரில் பாரதியார் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் லட்சுமணன் ஒருத்தர் இருந்தார், கேகே லட்சுமணன் ஒருத்தர், நல்ல ஃப்ரெண்ட் அவர் அமெரிக்காவுக்கு ஒரு தடவை ஒரு செமினார் போனப்போ காய்ச்சலில் படுத்திருக்காரு. படுத்தா அங்கே உள்ள அமெரிக்கன் ஒருத்தர் வந்து 2 மாத்திரை கொடுத்து சாப்பிடுங்க, நாளைக்கு அடுத்த நாள் பேசணும் செமினாரில் கொடுத்துட்டு போயிட்டார். சரியாக போச்சு. ஒரு சாப்பிட்டு முடிச்சு அடுத்த நாள் போய் பேசிட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் கேட்டார், நீ நேற்று கொடுத்த மாத்திரை என்னன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு. அது பேர் நீமின் பேர். என்னென்னு பார்த்தா வேப்பம் உங்கள் ஊர் சமாச்சாரம் தாங்க, உங்கள் ஊரில் தான் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாராம். சார் டேப்லெட் வந்து அங்கே வரைக்கும் போய் அதில் வந்து அது அவரே என்கிட்ட ஷேர் பண்ணார். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வேறு ஒன்று. சார் நான் அங்கே போய் அங்கே ஒரு மரம் இருக்குன்னு